அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து லைக் படத்தோட தேர்ட் பஞ்ச் தான். நம்ம பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, அதுக்கு அப்புறம் எஸ்டே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது விக்னேஷ் சிவன் அவர்கள். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோப் பண்ணியிருக்கிறது நம்ம அனித் ரவிச்சந்திரன். ஸோ இந்த படத்தோட தேர்ட் பஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த பாட்டோட பேர் வந்து அடாவடி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தீமா அதுக்கப்புறம் பட்டுமா எல்லாம் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பாடலோடைய மியூசிக் வீடியோ தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்து நம்ம இந்த பாட்டை பாடினது மதிச்சேம் பாலார்கள். பட் இதில் லிரிக்ஸ் ஸ்கோப் பண்ணியிருக்கிறது வந்து ரோகேஷ் ஹைசன்பர்க் அகேன் அண்ட் விக்னேஷ் சிவன். அந்த ஹைசன்பர்க் இப்போ வரைக்கும் எவன்னு தெரியலை, யாருன்னு தெரியலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாடல கேட்டு வந்துடலாம். அண்ட் கேட்டதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி பேசுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ வரைக்கும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் கைகளுக்கு கிடச்சிடும், நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா பல பேர் பலவிதமான கருத்துக்களை இந்த பாடலுக்கு முன்வைக்கிறாங்க. ஸோ எனக்கு நான் நேற்றே இந்த பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ, பட் நான் தான் கொஞ்சம் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு டியூ டு மை ஸ்டடி ஷெடியூல். ஸோ வாங்க 3, 2, 1 and here we go. இது ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டான விஷயமா தான் அது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிஆர்ஸ் ஏப்ரல் 10th. என்ன ஆரம்பமே டேக் ஓவர். என்ன அப்படியே மனசில் ட்ரெஸ் கோட் மாதிரி இருக்கு, அப்படியே சலம்பல எனக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகுது. நயனோடைய விக்னேஷோடைய பசங்க 2 பேர்ல விக்னேஷும் ஒரு நடனம். This portion will, will print for your ஸோ இது வந்து எஸ்டே சூர்யாவுக்கும் அவங்க லைக் பிரதீப்புக்கும் இடையில இருக்க பாட்டா நான் எதிர்பார்க்கல. லைக் பாட்டு இப்படி ஒரு குத்து பாட்டு வரும்னு செம்ம வைபாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா 2040லையும் இப்படியான விஷயங்கள் இருக்க போகுதுன்றது ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து லாஸ்ட் ஒரு சாமி ஓட்டி தான் தெரியல, பீச்சில் நடந்து போகிற மாதிரி ரொபோட்டிக் இதில். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் கோன் பி இப்போ ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணுறதுனால டோன்ட் நோ, லைக் அது வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. மேபி there are certain things which
இஸ் வெரி அன்சர்டன், நம்ம நம்ப முடியாது. ஆனால் மேபி அது நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் நடக்கும்போது. இப்போ நாங்கள் ஏஐ உலகத்தை வாழ்கிறோம். அதான் இது அப்படியே வந்து ரிலேட்டபிளி ஜென்ஸே கிட்ஸுக்குன்னு இல்லை, இட்ஸ் காமன். இந்த பாட்டு வந்து எல்லாத்துக்கும் லைக் நாங்கள் வைப் பண்ணுங்கப்பா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மனசிலாயோ ப்ளஸ் சலம்பலை இது எல்லாருக்கும் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது அப்படி தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த மியூசிக் அண்ட் அந்த டான்ஸோட வைப் ஒன்று இருந்துச்சு. அனிருத்தும் அந்த ட்ரெஸ் கோட்டில் இருந்தார். அண்ட் அவர் சலம்பலை சிவகார்த்திகேயனோட ட்ரெஸ்ஸில் இருந்தார், நம்ம பிஆர். அண்ட் மதிச்சம் பாலாவுடைய வாய்ஸ் ரொம்ப அதுவும் இது வந்து ஒரு குத்து சாங்கிறத தாண்டி ஒரு விதமான ஒரு வைப் செஷன், ஒரு ஜாமிங் செஷன் இருந்துச்சு. ஒரு மியூசிக்கல் வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பாட்டு எடுக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு திடீர்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் தான் இதில் இருந்துச்சு எனக்கு அப்படியே. ஏன்னா லைக் லாஸ்ட்டாக தான் கூட எஸ்டே சூர்யாவையும் நம்ம பிஆரையும் காட்டியிருந்தாங்க. அப்படி ஒரு லைக் அவங்க 2 பேருக்கு இடையில வர மாதிரியான பாடல், பட் மேபி எனக்கு தெரியலை என்ன மாதிரின்னு. ஆனால் அதுலேயும் வந்து விக்னேஷ் சிவனோடைய நடனம், அதுக்கப்புறம் வந்து நயன் அண்ட் விக்னேஷ் சிவனோடைய குழந்தைகள். ஸோ அந்த 2 பேரும் அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. அப்படியே போகிற போக்கில் குழந்தைகள் அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டார் விக்னேஷ் சிவன், இதுலேயே நீங்கள் நடிச்சுக்கோங்க இந்த மியூசிக் வீடியோ வாங்க அப்படின்னு. ஸோ வாஸ் ரியலி நைஸ். அண்ட் பாட்டு நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கெல்லாம் இருக்கணும். ஏதோ பாட்டுன்னு தெரியும், நான் லவ் ஃபெல்சராக தான் இருக்கணும். பட் ஆக்சுவலி இது வந்து அப்படி இல்லை. 2042 40 நீங்கள் இப்படியும் விஷயங்கள் இருக்க போகுது. அப்பையும் கானா வந்து நிலச்சி நிற்கும், அப்பையும் வந்து இந்த மாதிரி பாடல்கள் இருக்குன்றதுக்கான ஒரு அடையாளமாக இந்த பாடலை நான் பார்க்குறேன். அண்ட் லிரிக்ஸும் கூட அவ்வளோ ஈஸியாக கேட்சியான டியூன்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டான பெப்பி நம்பர் தான் இது எப்படியுமே. அண்ட் அதான் எனக்கு அப்படியே மனசிலாயோ அண்ட் சலம்பல் அந்த ஒரு வைப் தான் எனக்கு இருந்துச்சு. ஃபார் ஷுவர் அது இல்லாமல் இருந்திருக்காது எல்லாருக்கும். அப்படி இருந்தால் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு மிஸ்ஸிங் ஆனது நயன்தாரா மட்டும் தான். அப்படியே நயன்தாரா என்னை இன்க்ளூட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துக்கும். ஜஸ்ட் ஜோக்கிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களே போட்டார், ஏன் நயன்தாராவும் எனக்கு இருந்திருக்காங்க. பிகாஸ் ஷீ இஸ் தி லைக் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனே அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது நான் எப்படி இருந்திருக்காங்க. பட் எனிவேஸ் அதர் தேன் தட், ரோகேஷோடைய லிரிக்ஸ், ஹைசன்பர்க் தி அன்னோன் காய் ஆஃப் அனிருத் காபு அண்ட் விக்னேஷ் சிவன் ஆஸ் வெல் பாடலோட லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாங்கள் வைப் பண்ணமோ இல்லையோ, அங்கே 3 பேரும் பிஆர், அனிருத், இன்னொரு பக்கம் வந்து விக்னேஷ் சிவன் நல்லா வைப் பண்ணி, மதிச்சியம் பாலாவும் ஒரு நல்ல ஒரு ஜாம் செஷனை பண்ணியிருந்தார். நமக்கு லைக் அந்த பாடலை வந்து இந்தளவுக்கு கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு அவங்களும் அங்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு கேட்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீமேல் அது யார் பாடினான்னு தெரியுங்க, அது ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் பின்னாடி பாடுற பேக்கிங் வோக்கல்ஸ்க்கு மெயின்லி வந்து விக்னேஷோட பக்கத்தில் நான் பெருசாக பார்த்தது இல்லைமே. இதில் போட்டிருக்காங்கன்னா நான் பார்த்துட்டுருக்கேன். லைக் அடிஷ்னல் வோக்கல்ஸ் கொடுத்துடலங்க. அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அது யார் பாடுனான்றது இதுலேயும் போட்டல, மியூசிஷியன் க்ரெடிட்ஸும் இல்லை. இல்லை, நான் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் யார் பாடியிருப்பான்றதுக்காக. அந்த ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு துண்டை அந்த ஒரு குட்டி ஒரு 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 போர்ஷனே போடுங்க, ட்ரெண்ட் ஆகுது. இந்த பாட்டு கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் போடாமல் அடாவடி இல்லைனா அடாவடி, நாங்கள் ஹேஷ்டாக் அடாவடி பாய்ஸ், அடாவடி கேர்ள்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அப் டு யூ பீப்பிள். நான் ரொம்ப சோஷியல் மீடியா ஃப்ரீக் இல்லை, அதனால் எனக்கு அதை பற்றி இந்த ஒரு காலேஜில் பார்ப்பேன், வருவேன். இப்போ பார்க்கலாம், நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து 2.9 மில்லியனில் இப்போது ஹோல்ட் ஆகியிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி அதர் ஸ்டாஃப். அண்ட் இந்த படத்தோடைய மற்ற அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். அண்ட் April 10th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோ வீடியோ பண்ணுறதா இருந்து அதுக்கு நான் பண்ணலை. லைக் வந்து April 10th ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறதுக்காக இவங்க 3 பேர் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அனிருத், பிஆர் நினைக்கிறேன், ஈவன் விக்னேஷ் வாஸ் தேர். ஸோ அதுக்கு நான் பண்ணலை, பட் டைம் கிடைக்கல. பார்க்குறேன், இந்த வீடியோ முடிஞ்சு அதை பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துக்கு நான் திருப்பி விடுறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சி. இந்த பாடல் பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்றத. ஸோ ரெண்டும் தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா I'll be really happy about it. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மறுபடியும் சந்திப்பேன். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் கைகளுக்கு கிடைத்து விடும் என்பது ஒரு வளமையான நான் ஒரு இதாக பார்க்குறேன். அது ஒரு ஃப்ரேஸ், என்னுடைய ஒரு அவுட்லைன் ஆஃப் மை இல்லை அவர் சேனல். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மறுபடியும் வர வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். உங்கள் ஹரிஹரன். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.